ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இது ஆலினால் ஆர்கே சேனல். நான் உங்கள் ராம்குமார். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 300 பேருக்கான பிரெட் அல்வா தான். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷனுக்காக நாகப்பட்டினம் வில்லேஜ் அண்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் ஃபங்க்ஷனுக்காக தான் இன்றைக்கி செய்ய வந்தோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ சிக்கன் பிரியாணிக்கான மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். பக்கத்துலேயே இந்த பக்கம் ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு 5 கிலோ சர்க்கரை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இந்த பிரெட் அல்வா. இப்போது எண்ணெய் காஞ்சதும் ஒரு 15 பிரெட் பாக்கெட் வச்சுருந்தேன். அதில் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா ட்ரை பண்ணி அந்த பக்கம் நம்ம சர்க்கரையை வச்சு ஜீரா ரெடி பண்ணோம். அந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ் இல்லாமல் தண்ணியாக இருந்தாலே போதும். அதில் நான் ஒன்று இந்த பக்கம் பொரித்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரையோட தண்ணி பார்த்திங்கன்னா கொதித்து வந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காவை சர்க்கரையில் போட்டு நல்லா சாஃப்டாக நல்லா கிரைண்டாக பவுட்ரு பண்ணி இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமான ஒரு ஃப்ளேவர் நமக்கு இதுலேருந்து கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரெட்டு பாக்கெட் பார்த்திங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 300-350 கிராம் அந்த அளவுக்கு வரும். இதுலேருந்து நம்ம ஒரு 300 பேருக்கு ஒரு 15 பாக்கெட் வந்து நம்ம வாங்கி இன்றைக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து பிரெட் அல்வா பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பிரெட் அல்வா பண்ணும்போது ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தீஞ்சதுனாலும் கசப்பு தன்மையாக மாறிடும். நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான பிரெட் அல்வா வந்து கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒரு 2-3 பாக்கெட் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக மெயினாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு சில பாக்கெட்டில் வந்து நம்ம போடும்போது தீஞ்சதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிவிடுவோம் ஜீராவில். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகும்போது நம்ம சாப்பிட்றப்போ கண்டிப்பாக கசப்பாக தான் வரும். அதனால் வந்து மேக்ஸிமம் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம செய்யக்கூடிய அல்வா பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் அல்வா கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்து இந்த பிரெட் அல்வாவில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைமுமே நல்லா ட்ரையாக தட்டி விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து அதில் ஃபில்டர் ஆகிறதுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படியே நம்ம எடுத்து நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம அள்ளி அப்படியே போட்டோம்னா எண்ணெய் ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே போயிடும். அங்கே போயிடுச்சுன்னா திகட்டிடும். சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த 15 பாக்கெட் நம்ம பிரெட் அல்வா வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஒரு 5 லிட்டர் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா ப்ரெட்டுமே பொரிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1 லிட்டர் அளவு தான் எண்ணெய் பேலன்ஸ் நின்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டு வந்து ஒரு 2-3 பாக்கெட் இருக்குது. இது நம்ம பொரிக்கிறதுக்குள்ளே இது ஃபுல்லாகவே காலி ஆகிடும். நீங்கள் எதுக்கும் பார்த்திங்கன்னா 1-2 லிட்டர் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேஃப்டிக்கு கையில் வச்சிக்கின்னு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பத்தலைன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு இல்லைன்னா வேலை சிரமமாயிடும், லேட் ஆகிடும். அதனால் ஒரு 2 லிட்டர் எதுவுமே கையில் ஸ்டாக் வச்சுன்னு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து நம்ம ஜீராவில் போட்ட எல்லா ப்ரெட்டையுமே நல்லா நொறுக்கி விட்டு அதில் டிப் பண்ணி நல்லா ஆழமாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நாள் ஊறட்டும். இந்த டைமில் வந்து ஒரு 1/2 லிட்டர் நெய் எடுத்து இந்த பக்கம் ஒரு தனியாக ஒரு வால் பாத்திரத்தில் ஊற்றி அதில் ஒரு 1/4 கிலோ முந்திரி, ஒரு 200 கிராம் வந்து திராட்சை பழம், காஞ்ச உலர் திராட்சை பழத்தை இங்கே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பை நல்லா பொடியாக நறுக்கி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து வெள்ளரி அது ஒரு 100 கிராம் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக நமக்கு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கும்போது நெய்யோட ஃப்ளேவரில் அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா மனமாக அழகாக சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக முறுமுறுன்னு அந்த அல்வாவோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த ப்ரெட் எல்லாமே ஜீராவில் நல்லா ஊறிச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு 2 மில்க் மைட் டப்பா வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 350 கிராம் வரும் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா. நீங்கள் இது எத்தனை யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். 2ன்றது 4 கூட யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க பார்த்திங்கன்னா இதை அப்படியே வெறுமனே கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் மில்க் மைடு. எதுக்காக நம்ம இந்த மில்க் மைடு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா இன்னும் சாஃப்டாகவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் நமக்கு இது கூட்டி தரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய்யில் எல்லாம் வறுத்து வச்ச எல்லா நட்ஸும் இங்கே ஆட் பண்ணிடுறேன். இந்த நெய்யில் வறுத்த நட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே சும்மா டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம பொரித்து வச்ச ப்ரெட்டு, மில்க் மெய்டு,
நெய்யில் வறுத்த அந்த நட்ஸு இது எல்லாமே வீடியோவில் பார்க்கும்போதே பாருங்கள், இப்போவே எடுத்து சாப்பிடணுன்றதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா, சர்க்கரை இல்லாத கோவான்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பெரிய பேக்கரியில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து ஒரு 1/2 கிலோ நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறேன். இந்த பிரெட் அல்வா 300 பேருக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு 10 பேருக்கு செய்யணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு வீடியோ போடுறேன். இந்த ஸ்வீட்லெஸ் கோவா பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக உதிரியாக கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து கூட நீங்கள் அதை வந்து பிரித்து வச்சு யூஸ் பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். இப்போது எல்லா நட்ஸ்லேருந்து எல்லாமே போட்டாச்சு. இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 மணி நேரம் அழகாக ஊற விட்டுருங்க. ஊறிச்சுன்னா சூப்பராக செம்ம சாஃப்டாக அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பிரெட் அல்வா நமக்கு தயாராகிடும். நீங்கள் இன்னும் பெட்டரான ஐடியா வேணும்னா ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சு மறுநாள் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இந்த பிரெட் அல்வாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து செஞ்சு தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆலினாலா இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.